அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு பாசி பயிர் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். பாசி பயிர் ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ. இப்போ இதே அளவுக்கு வெல்லமும் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்படின்னா அந்த சுகர் ஈக்குவலாக வரும். வெல்லம் பொடித்த வெல்லம் ஒரு 1/4 கிலோ. இதுக்கு பாதி கப்பு, அதாவது 1/4 கிலோ எடுத்துருக்கோன்னா 125 கிராம் நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். 1 கப்பு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் தேங்காயை வந்து நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி சுடுறதுக்கு. 1 ஸ்பூன் சுக்கு பொடி, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது இப்போ எப்படி செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த பாசி பயிறு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அடுத்தது இந்த வெல்லம், இந்த வெல்லத்தையும் இதோடு சேர்த்துருவோம். இந்த தேங்காய், இந்த தேங்காய் பூ எடுத்து வச்சு பாதியை போட்டு பாதியை வச்சிருவோம். இப்போ இதை ஒரு கோசை அரைச்சிடுவோம். பாருங்க, இப்போ இதை அரைஞ்சி வந்துருக்கு. இப்போ இதில் இந்த அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தண்ணி பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சது எப்படி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்படி அரைச்சிருக்கோம் பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம். ஏன்னா இதில் இன்னும் ஆனால் பயிர் எதுவுமே தெரியல பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்படி இந்த போரிங் கன்சிஸ்டன்ட்ல இருக்கணும். இப்போ பாருங்கள், இது போதும். இது நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் நம்ம வெல்லம்லாம் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் சேருங்க. 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டான நமக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்ட்ல வந்துட்டு. கொஞ்சம் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, இதை கொஞ்சம் சேர்க்குறேன். என்னன்னு கேட்டால் வாயில் கடிபடுறதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இது பாருங்க, நான் இதில் எதையுமே வறுக்கலைன்னா பச்சையாக தான் சேர்க்குறேன். இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை பயிறு, பாசி பயிறு, அது வந்து புரோட்டீன். 2வது அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அது கார்போஹைட்ரேட். வெல்லம் சேர்த்துருக்கோம், அது வந்து அயன். தேங்காய், அது ரஃபாக உங்களுக்கு வறுத்து அரைச்சாலோ இல்லைன்னா குழம்புல கொதிக்க விட்டால் தான் அது கொலஸ்ட்ரால். அதர்வைஸ் அது நல்லது தான். ஸோ நல்ல தேங்காயும் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே இது பச்சையாக சேர்த்ததுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இப்போ இதை நான் உங்களுக்கு 2 வகையாக நான் செஞ்சு காட்டுறேன். ஒன்று பேனில் ஊற்றி காட்டுறேன், இன்னொன்று பணியார குழியில் ஊற்றி காட்டுறேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேன் காயட்டும். பேன் காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க. ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா இடத்துலையும் பாருங்க மாவு எடுத்து ரொம்ப பரத்த வேண்டாம், லைட்டாக விட்டா போதும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பாருங்க, இவ்வளோதான் எடுக்கிற எண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இது திருப்புறதுக்கு இப்போ இதாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும்.
இது ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால பொறுமையாக வெந்து பெரட்டினா தான் நல்ல இதாகும், பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. இங்கே பாருங்கள், இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான இது. இப்போ இதை எடுத்துருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை பணியார குழியிலையும் நான் ஊற்றி காட்டுறேன் பாரு. பணியார அதுக்கு ஒரு பணியார கல்லை காய வச்சிருக்கு, காயட்டும். இப்போ கல் காஞ்சிட்டு இப்போ எல்லா இதுலேயும் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். பாதி அளவு மட்டும் ஊற்றுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கரட்டி போடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா நம்ம திருப்பி போட்டோம். என்றைக்குமே ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சுக்காங்க. ரொம்ப ஹையிலையும் வச்சிடாதீங்க, ரொம்ப சிம்மிலையும் வச்சிடாதீங்க. இது பாருங்க, நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோசை பணியாரம் 2 ரெடி ஆகிட்டு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் பூ மேலே அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்குறோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க. Thanks for watching my channel.